Hi friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா லேர்ன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐடியான எக்லிப்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் தென் அதில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணி அதை எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் தென் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் எக்லிப்ஸ் டவுன்லோடுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். தட் மீன்ஸ் அவங்களோட ஆர்கனைஸ் பேஜ் ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒன்னே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்லிப்ஸோட சிம்பிள். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா 64 பிட்கான டவுன்லோட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூ ஃபார் டவுன்லோடுன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டிடுவாங்க. அண்ட் தென் அதோட ஜார் ஃபைல் நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஆனோடனே எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஜார் ஃபைல் EXE ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனவுடனே அதுக்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் காட்டுங்க. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். டவுன்லோட் ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் கொடுத்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயாச்சு எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு எக்லிப்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எக்லிப்ஸ் IDE ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கேயும் ஒரு இன்ஸ்டாலேஷன் கேட்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம டோட்டலாக எக்லிப்ஸ் ஐடியை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு ஜாவாவோட அதை கம்பைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்மளோட நெட்டோட ஸ்பீட் பொறுத்துட்ருக்கு. ஸோ கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், லான்ச்சுன்னு கேட்குது. ஸோ லான்ச்சுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸோட ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகுறது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடியோட லான்ச்சர் பேஜ். ஸோ இதில் நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எக்லிப்ஸோட பாத் கொடுத்துருக்காங்க. அது எங்கே டவுன்லோட் ஆகிருக்குங்கிற ஒர்க் ஸ்பேஸ் பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஸோ லான்ச்சுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு எக்லிப்ஸ் ஐடியோட ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓப்பன் ஆனோடனே நம்ம எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸோட ஐடியோட ஃப்ரண்ட் பேஜ். தட் மீன்ஸ் ஒரு பிளைன் டாக்குமெண்ட் நம்மளுக்கு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் மீன்ஸ் ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் ஐடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூன்னு கிளிக் பண்ணி ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு நேம் மட்டும் நீங்கள் வைக்கலாம். ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் வைங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வைக்கும் போது நீங்கள் ஒரு 2-3 வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு கேப்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வைக்க போகிறேன். அரல்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் JREன்னு இருக்குல்ல, அதுக்கு நேராக SE 1.8 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட JRE ஃபைல் 1.8 நம்மளுக்கு வெர்ஷனில் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபைல் நியூவில் போயிட்டு நீங்கள் பேக்கேஜ்னு கொடுங்க. கொடுத்த உடனே இங்கே சோர்ஸ் ஃபோல்டர்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ சோர்ஸ் ஃபோல்டர்னால் ஒன்றும் இல்லை, சோர்ஸ் ஃபோல்டருங்கிறது தான் மெயின் ஃபோல்டர். தட் மீன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா, ப்ராஜெக்டோட நேம் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ பேக்கேஜுக்கு நேம் வைக்கணும். பேக்கேஜோட நேம் நமக்கு ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நான் என்ன வைக்கிறேன்னா ப்ரோக்ராம்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க.
ஸோ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியா, அண்ட் தென் நம்மளுக்கு தேர்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுங்கிறத க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஜாவா கிளாஸ்ன்னு கேட்குது. ஸோ கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராமை நம்மளால் ரன் பண்ண முடியும். கிளாஸ் ஆல்சோ நம்ம நேம் வைக்கும் போது ஒரு 2-3 வேர்டு கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கேப்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட கிளாஸோட நேம் வந்து டெமோன்னு வைக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விச் மெத்தட் ஸ்டெப்ஸ் வுட் யூ லைக் டு க்ரியேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மெயின் மெத்தட் இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணணும், மெயின் மெத்தட் டிஃபால்ட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். இன்ஹெரிட்டடாக எடுத்து விட்டுலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை. இன்னே வரப்போகிற நம்ம ப்ரோக்ராமில் அதை தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. ஸோ மெயின் மெத்தட் வேணும்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து நேம் வச்சதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். பேக்கேஜுக்கு ப்ரோக்ராம்னு நான் நேம் வச்சுருந்தேன். என்னோடய கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா என்ன, டெமோன்னு வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன மெத்தட் வேணும்னு நம்ம லைக் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ மெயின் மெத்தட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு இங்கே வந்தாச்சு. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு அவுட்புட் லைன் மட்டும் பிரிண்ட் ஆகுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக வந்து படிச்சிக்கலாம். எப்படி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இனிமேல் போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி அவுட்புட் கொண்டு வரதை மட்டும் நான் காட்ட போகிறேன் சிம்பிளாக. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பப்ளிக் அந்த மெயின் மெத்தடுக்கு அடுத்து ஒரு கேலிப்ரேஸ் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் SYSO அப்படின்னு டைப் பண்ணிட்டு Ctrl+Space கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் அவுட்புட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எப்பவுமே ஸ்ட்ரிங்ஸ், தட் மீன்ஸ் கம்பைன் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம எதில் கொடுப்போம், டபுள் கோட்ஸில் கொடுப்போம். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்து உங்களுக்கு என்ன அவுட்புட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு இங்கே டைப் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் வந்து எங்கள் சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் இதுதான் அவுட்புட் வரணும்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எண்டில் வந்து செமிகோலன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு வந்து இந்த டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், அவுட்புட்டில் கொண்டு வர போகிறேன். ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி நம்மளுக்கு இருக்கா. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் ரன்னுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஓகே நான் ரன் பண்ணுவான்னு. ஸோ எவ்ரி டைம் இது மாதிரி கேட்கக்கூடாதுன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு தேவை ப்ராஜெக்ட், பேக்கேஜ், கிளாஸ். இதெல்லாம் வரிசையாக லைன் பை லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு நம்ம மெயின் மெத்தடுக்கு அப்புறம் இருக்கிற நம்மளோட டிக்ளரேஷன் பார்ட்டில் என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ ஜஸ்ட் இதில் கொடுத்து நம்ம அவுட்புட் கொண்டு வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வந்துட்டு ஒரு எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி அதை நம்ம அவுட்புட் கொண்டு வரதுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ஜாவா ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான டியூட்டோரியல் வீடியோஸ் தான் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்னா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணணுங்கிற லைக்னஸ் இருந்ததுன்னா எங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் HR நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வேணுமா ஆர் ஆஃப்லைனில் வேணுமாங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட பேட்சை புக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.